ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபன்னியான ஒரு மொமெண்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஒரு எக்ஸிபிஷன் போகிறோம். அங்கே போயிட்டு ஒரு ஃபன் பண்ண போகிறோம். ஸோ அங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட சேர்ந்து போகிறோம். நம்ம என்னெல்லாம் ஃபன் பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம். முழுக்க அதோட வீடியோ தான் இருக்குது. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலாக போயிட்டு இருக்க வண்டியில் இப்போ பார்த்தீங்கன்னா நியர்பை வந்து திண்டுக்கல் வந்தாச்சு. ஸோ நம்ம எங்கே போகிறோன்றது இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் காட்டுறேன், பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள், ஒரு நிமிஷம் பேக் கேமரா ஆன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் அந்த எக்ஸிபிஷனை. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த ஏரியா தான் அந்த சன் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து ராட்டணம். இதெல்லாம் வந்து வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ பேக் சைடு தான் பார்க்கிங்கு. சார் யார் பார்க்கிங் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். பேக் சைடு காமிக்கிறேன் பாருங்கள், இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். பேக் சைடு தான் பார்க்கிங் போட்டிருந்தாங்க. அந்த பார்க்கிங்கை நிப்பாட்டிட்டு ஸோ ஃப்ரண்ட்டில் போயாச்சு. ஸோ ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இதான் ஃப்ரண்ட்டு ஃப்ளெக்ஸ் ஃபுல்லாகவே அடிச்சிருந்தாங்க. உள்ள என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஸோ ஃபைனலாக இதுதான் என்ட்ரன்ஸு. அப்படியே போயிட்டு டிக்கெட் எடுத்துடலான்னு சொல்லிட்டு போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். 7-8 டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் உள்ளே போய் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபைனலாக நம்ம எல்லோரும் உள்ளே போயாச்சு. ஸோ ஃப்ரெண்டு வந்தோடனே ஃப்ரெண்டை பார்த்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயாச்சு. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. உள்ளே போய் என்ட்ரன்ஸ் ஆன உடனே ரைட் சைட்லேயே நமக்கு வந்து கடல் கண்ணியில் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே பார்க்கவே ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. எங்கடா நம்ம ஃப்ரெண்டை காணான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா ஜோடியாக 2 கடல் கண்ணியை தாங்க ரசிச்சுட்டு இருக்கான். கடல் கண்ணியை பார்த்ததில் ஒரே சந்தோஷங்க. சந்தோஷத்தில் மெய் மறந்து நிற்கிறான். ஒரு வழியாக நம்ம கடல் கனியை பார்த்தாச்சு. இப்போ வந்து தனியா வந்து பேசினாலே இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கல்வி அடிக்கணும் யாரா இருந்தாலும். வந்து நயாகரை அருவியா பார்த்துட்டு இருக்கோம். இதான் வந்து பெரிய நீர்வீழ்ச்சி, நல்ல அழகான நீர்வீழ்ச்சி. பார்ப்போம். ஃபால்ஸை பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்னு ஒரு பொம்மையை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பார்ப்போம், கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அதில் தான் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஃபைனலாக நயகரா ஃபால்ஸை பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் ஷாப்பிங் பிளாக் போயிருந்தோம். ஸோ அப்போ கொஞ்சம் ஷாப்பிங் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நிறையா பொருள் குட்டியாக வச்சுருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் தனித்தனி ரேக்கில் வச்சு தனித்தனியாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்து முடித்தோம். ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்து முடிச்சுட்டு அடுத்த ரேக்கில் அப்புறம் கேர்ள்ஸுக்கு தேவையானது நிறைய ஐட்டங்கள்ஸ் போட்டிருந்தாங்க. அதில் பார்த்து முடிச்சுட்டு லைட்டாக பசி ஆயிடுச்சு. சரி போய் பாப்கார்னை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பாப்கார்ன் வாங்க போயிருந்தோம். ஸோ அதோட என்ன எடுத்துறீங்க? எக்ஸிபிஷன் ஃபுல்லாக சுற்றி கடைசியில் இந்த உண்டியல் தான் எடுத்துருக்கா. அப்படி சேவிங்ஸ் மஸ்ட். கணக்காட்ட போய் பார்த்தீங்கன்னா வந்து அப்பளம் சாப்பிடுவோம். அப்பளம் சாப்பிட்றோம், காலிஃப்ளவர் சாப்பிட்றோம். அடுத்து வந்து எதாவது சொன்னீங்களா? நான் மொழா வச்சு சாப்பிட்டு வெயிட் பண்ணுறோம். ரேட்டு எல்லாமே ஐடியா இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, டேஸ்ட்டாக தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி போயிட்டுருக்கோம். பஜ்ஜி, பன்னு, அப்புறம் இது பேர் வந்து அவ்வளோதான்டா, 2 தாண்டா இருக்குது. இதான் கிட்டே போயிட்டுருக்கோம். இவங்க என்னன்னா வந்து ஒட்டகத்தை பார்த்துட்டு ஜாலி பண்ணிட்டுருக்காங்க. அப்படியே க்ளோஸப் வச்சோம்னா 2 பேர் வந்து ஜாலி பண்ணிட்டுருக்காங்க. டேய், நாட்டுல அவன் பொண்டாட்டி கூட வாழ ஆசைப்படுங்கடா, அடுத்தவன் பொண்டாட்டி கூடவே வாழ ஆசைப்படுறீங்களேடா. நம்ம வந்து என்ஜாய் பண்ணியாச்சு.
பொருட்காட்சி ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஸோ பார்த்தோம், கொஞ்சம் கொஞ்சம் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ அவங்கவுங்க வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ பார்க்கிங் வந்து யாருமே இல்லை, லாஸ்ட்டாக நம்ம தான் இருக்கோம். ஸோ 2 வீலர் பார்க்கிங்லாம் கூட ஒரே ஒரு வண்டி தான் இருக்குது, நம்ம மட்டும் தான் இருக்கோம். ஸோ கிளம்பலாம். ஸோ டைம் ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு மிச்சம் கண்டிப்பாக பண்ணிடலாம்.